செகண்ட் வேர்ல்டு வாரோட இறுதியில ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி நகரத்து மேல அமெரிக்கா அணுகுண்ட வீசினாங்க. 2 அணுகுண்டு வீச்சுல இருந்து உயிர் பழைச்ச ஒரே அதிசய நபரான சுடோமோ யமகுச்சியை பத்தி பாப்போம். ஜப்பான் கடற்படையில இன்ஜினியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த யமகுச்சி ஹிரோஷிமா நகரத்துல இருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வேற இடத்துக்கு போக இருந்தாரு. அதுக்குள்ள ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8 மணிக்கு மேல ஹிரோஷிமா நகரத்து மேல அமெரிக்கா முதல் அணுகுண்ட வீசினாங்க. அணுகுண்டு விழுந்தப்ப ஒரு பங்கருக்குள்ள விழுந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள குண்டு வீச்சுகளோட அதிர்வலைங்களால தூக்கி வீசப்பட்டாரு. குண்டு வீச்சால உடம்பெல்லாம் காயத்துக்கு ஆளான அவரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அடுத்த நாளே நாகசாகி நகரத்துக்கு கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க போகும்போது அங்கேயும் யமகுச்சியை துரத்தின விதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு நாகசாகி நகரத்து மேலேயே அணுகுண்டு வீசப்பட்டுச்சு. அணுகுண்டோட அதிர்வலையால யமகுச்சியோட சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த பேஷண்ட்டுங்க எல்லாம் தூக்கி வீசப்பட்டாங்க. ஆனா இந்த அணுகுண்டு வீச்சுல அதிர்ஷ்டவசமா உயிர் பழைச்ச யமகுச்சி ஜப்பான் நாட்டுல ஒரு அதிசய நபராவே வலம் வந்தாரு. இது மட்டும் இல்லாம 2 அணுகுண்டு வீச்சிலையும் உயிர் பழைச்ச ஒரே நபர் இவர் தான். உடம்புல பாதிப்பு ஏற்பட்டாலும் சர்வே பண்ண யமகுச்சி தன்னுடைய 94வது வயசுல இயற்கையா மரணம் அடைஞ்சாரு.